கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் தம்பி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் தம்பி. அதாவது தமிழக அரசியல் நொடிக்கு நொடி சூடு பிடித்து கொண்டே இருக்கிறது. விஜயனுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னால ஒரு வியூகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த வியூகத்திற்கு யார் காரணம்? அதாவது விதை விதைத்தது ஒருவர், அதை 2.5 வருட காலத்துல நோகாமல் அறுவடை செய்து வெற்றி பெற்றது விஜய் அப்படின்ற ஒரு உண்மை ரகசியத்தை மக்கள் மத்தியில ஒரு பத்திரிகையாளர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஊடகத்துல பேசக்கூடிய நபர்கள் கூட அதை உடைத்து பேசாமல் வெறும் விஜயின் வெற்றியை மட்டும் பெரிய அளவுல பேசி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அந்த வியூகத்தை வகுத்த ஒரு நபருக்கு தான் இந்த விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. அதை தான் நம்ம ஆதாரங்களோடு இந்த காணொலியில முழுமையாக பேச இருக்கிறோம். இல்லை, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சுதந்திர போராட்டம், அந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும், மிக வலிமையான போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய விளைவு விடுதலை கிடைக்குது. விடுதலைக்கு பிறகு பல மாகாணங்களாக இருந்த மாநிலங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு இந்தியா என்று பெயர் வைக்கப்படுகிறது. பிறகு அந்த இந்தியாவில் மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அந்த மொழி வழியே பிரிக்கப்பட்ட மாநிலங்களுக்கென்று தன்னாட்சி நிறுவப்படுகிறது. தன்னாட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் சுயமாக ஆட்சி செய்து வராங்க. அதில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு தமிழகத்தில் ஆட்சி செய்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக. இந்தி திணிப்பு தமிழகம் முழுமைக்கும் இந்தியா முழுமைக்கும் இருக்குது. அதை கடுமையாக எதிர்த்தது தென் மாநிலங்கள் நம்ம சொல்லலாம். அதில் குறிப்பாக தமிழகம் கடுமையான எதிர்ப்பு உணர்வை தெரிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறாங்க திராவிட கட்சிகள். பிறகு திராவிட கட்சிகளோட தாக்கம் தமிழ்நாட்டில் பெருசாவது. எம்ஜிஆர், அண்ணா, கருணாநிதினு சொல்லிட்டு திராவிட கட்சிகளோட தாக்கம் பெரிய அளவில் இருக்குது. அது ஒரு மதம் போல, ஒரு போற்றுதற்குரிய ஒரு மதம் போல திமுக, அதிமுகன்னு சொல்லிட்டு 2009 காலகட்டம் வரை தமிழ்நாட்டை கட்டி அமைச்சு பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் பரவிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ 2009 இனப்படுகொலை, பெரிய அளவிலான தமிழர்களுக்கு எதிரான ஒரு கோர சம்பவம் நடக்குது. அதில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இறந்து போகிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, தமிழர்கள் இங்கே போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இங்கேருந்து ஆயுதங்கள் போகுது, இங்கேருந்து இரத்த பொட்டலம் போகுது, இங்கேருந்து உணவுப் பொருட்கள் போகுது. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தியது தமிழக அரசு. இப்போதான் ஆனால் இங்கே ஒரு போலி நாடகம் நடக்குது. இங்கே தமிழர்களுக்கு எதிரான நடக்கிற அந்த வன்முறைக்கு ஆதரவாக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், அந்த போர் நிற்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு ஒரு போலியான போராட்டம் நடக்குது. அப்போது இந்த தமிழர்கள் நினச்சிருந்தா அங்கே கை கொடுத்து காப்பாற்றிருக்கலாம், இந்தியா நினச்சிருந்தா தமிழர்களை கை கொடுத்து காப்பாற்றிருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் பரவலாக வருது. அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் முதல் முறையாக புரிஞ்சுக்கிறாங்க, தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்கள் நம்மவர்கள் அல்ல, தமிழர்கள் அல்ல என்ற ஒரு புரிதலுக்கு வராங்க. 2009 இந்த இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு குரல் ஓங்கி ஒலிக்குது. தமிழர்கள் மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுது. அது என்ன குரல்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு குரல். அந்த குரல் கடைகோடி தமிழர்கள் வரைக்கும் போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லலாம். பிறகு அந்த குரலினுடைய வலிமை அதிகமாகுது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழர் நாட்டை தமிழர் ஆள வேண்டும் தானே என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை ஏற்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் 2010 காலகட்டத்தில் எந்த புலிக்கொடியை தாழ்த்திட்டீங்களோ, எந்த புலிக்கொடியை வீழ்த்திட்டீங்களோ, எந்த தலைவரை வீழ்த்திட்டீங்களோ, எந்த இயக்கத்தை வீழ்த்திட்டீங்களோ, அதே இயக்கத்தை முன்வைத்து ஒரு அரசியல் களமாக, அரசியல் இயக்கமாக, விடுதலை புலிகளுடைய அரசியல் பிரிவாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே புலிக்கொடியை ஏற்றி அதே தலைவரோட படத்தை பறக்க விட்டு, இந்த மண்ணில் எந்த தலைவர் தடை செய்யப்பட்ட தலைவரோ அந்த தலைவரையை தலைமை ஏற்று நாம் தமிழர் என்ற ஒரு அமைப்பை 2010 காலகட்டத்தில் தொடங்கி சீமானவர்கள் ஒரு குறிப்பிட்ட கொள்கைகளை, தமிழ் தேசியம் என்ற கொள்கையை முன்வைக்கிறார். தமிழர் நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்ற ஒரு கொள்கையை முன்வைக்கிறார். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2026 வரைக்கும் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கிறார். அப்போ ஒரு மாற்று அரசியலுக்கான தேடல் மக்கள் மத்தியில் பெருசாக எடுபடுறதை நம்ம பார்க்குறோம். 1 ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 8 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ மக்களுடைய தேடல் மாற்று அரசியல் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஒரு சிலர் இதை எப்படியாவது அறுவடை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அதை அறுவடை செஞ்சுருக்காங்களோ என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே அந்த திராவிட கட்சிகளினுடைய வரலாறை மிக அழகாக பதிவு செஞ்சீங்க. அதில் பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகள் திமுக, அதிமுகவை தாண்டி மாற்று அரசியல் அப்படின்னா சீமான் என்ற ஒற்றை நபரை தவிர வேற யாரையும் கை காட்ட முடியாத சூழல் தான்
இந்த அரசியல் களத்துல நிலவுச்சு. ஏன்னா வந்து இதே தமிழ் தேசியம் பேசிய விசிகா இந்த மாதிரியான கட்சிகள்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் திராவிட கட்சிகளிடம் விலை போயிட்டு தமிழ் தேசிய கொள்கையை அடகு வைத்தது. ஆனா அந்த இடத்துல கொள்கை உறுதியோடு திரு சீமான் அவர்கள் மிகவும் உறுதியாக பயணித்துட்டு வந்தாரு. மக்கள் வந்து பெரிய அளவுல குறிப்பாக இந்த 2026 தேர்தல்ல சமூக வலைத்தளத்துல தமிழ் தேசியத்தினுடைய கருத்துக்கள் ஓங்கி ஒலித்ததை வந்து நம்மால வந்து மிக பெரிய அளவுல வந்து உலக அளவுல வந்து உணர முடிந்த ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது. இப்படியெல்லாம் இருந்த போதும் எப்படி இந்த தமிழ் தேசியத்தை மீறி இப்ப புதிதாக வந்த விஜய் அவர்களினுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்க போகிறது அப்படின்னு பார்த்தா இங்கதான் வந்து பல வியூகங்கள் களவாடப்பட்டு இருக்கிறது அப்படின்றதே நம்மளால உணர முடியுது. அதாவது நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து நம்மளால தெளிவா இதை வந்து உணர முடியுது. ஏன்னா வந்து முதல்ல விஜய் அவர்கள் தான் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்த போதே முதல்ல சந்தித்த நபர் அப்படின்னு பார்த்தா அது சீமான் அவர்கள் தான். போய் சந்தித்து ஈசிஆர்ல ரைட் போய் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் சீமான் அவர்களோடு பேசி அரசியல் எப்படி பண்ணணும், அரசியல் புரிதலை எப்படி ஏற்படுத்திக்கணும், கட்சி ஆரம்பித்தால் என்ன பெயர்ல ஆரம்பிக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லா உக்திகளையும் சீமான் அவர்களிடம் பேசி தெரிந்து கொண்டுதான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பையே அவர் வெளியிட்டார். அப்போ வந்து சீமான் அவர்கள் பெரிய அளவுல வரவேற்றார். ஏன்னா என்னுடைய தம்பி என்னுடைய ஆலோசனையை கேட்டு என்னுடைய வழியில அரசியலுக்கு வராரா அப்படின்னும் போது தமிழ் தேசிய கொள்கை இன்னும் வீறு பெற போகிறது. அதாவது திரு விஜய் அவர்கள் வந்த பிறகு அவர் ஒரு உச்சபட்ச நடிகர் இல்லையா, அவரின் மூலம் அந்த கொள்கையை இன்னும் கடத்தும் போது மக்கள் மத்தியில் அது பெரிய அளவுல ஒரு புரட்சியை உண்டாக்க போகிறது அப்படின்ற ஒரு பெருத்த ஒரு நம்பிக்கையோடு இருந்த தருணத்துல விஜய் அவர்கள் கட்சியினுடைய பெயரை அறிவிக்கிறார். என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம். அப்போதும் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு. திராவிட கழகம் அப்படின்ற மாதிரி, அதாவது திராவிடம் என்ற சொல்லை தவிர்த்து கட்சிகள் பெயர் இடம்பெறாத இந்த தமிழகத்துல நம்முடைய தம்பி நம்முடைய பேச்சை கேட்டு தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பித்திருக்கிறான், தமிழ் தேசிய கொள்கையை முன்னிறுத்தி அரசியலை செய்ய போகிறான் என்ற ஒரு வீரியத்துல இருக்கும்போது அப்போதுதான் விஜய் அவர்களினுடைய முதல் துரோகம் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து என்னுடைய இரு கண்கள், ஒன்று திராவிடம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இடையை வந்து தமிழ் தேசிய அரசியலினுடைய அந்த வீறு பெற்ற அந்த தருணத்துல இறக்கினார் அப்படின்னே சொல்லக்கூடிய அந்த துரோகம் இங்க இருந்து தான் முதல்ல ஆரம்பமாகிறது. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல நிகழ்வுகள் நடந்த வண்ணம் இருக்கு. அதை நீங்களும் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை, அதான் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொள்கைகள் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி ஒத்து போகிற மாதிரியான தோற்றங்களை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சொன்னோம்னா துண்டு போடுறாங்க, துண்டுல கருப்பு சிவப்பு. அதாவது சீமான் அவர்கள் பல முறை சொல்லியிருக்காரு, கருப்பும் சிவப்பும் நம்மளோட வண்ணம் இல்லைப்பா, நம்மளுடைய வண்ணம் வந்து மஞ்சள் சிவப்பு தான் நம்மளோட வண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே வண்ணத்தில் விஜய் அவர்களோட கொடி இடம்பெறுது. அதுக்கப்புறமா அங்கே புலி இருக்கு, இங்கே யானை இருக்கு. இந்த மாதிரி நம்ம பல தோற்றங்கள் ரெண்டுமே ஒரே பேர். இப்போ வேலு நாச்சியார் எடுத்துக்கலாம், சீமான் வரைஞ்ச வேலு நாச்சியாரை விஜய் வச்சிருந்தார். அதே போல உறுதிமொழி என்ற ஒரு முழக்கத்தை முதல் முறையாக அரசியல் களத்தில் முன் வச்சு தினந்தோறும் நடக்கிற நிகழ்வுகளில் பயன்படுத்துறது சீமான் அவர்கள் தான். அந்த உறுதிமொழியையும் விஜய் அவர்கள் பின்பற்றினார்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கட்சியுமே இது வரைக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அந்த உறுதிமொழியை இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றுறாங்களான்னு தெரியல. ஆனால் சீமான் அவர்களுடைய நாம் தமிழ் கட்சி எந்த ஒரு நிகழ்வு, பெரிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, சின்ன நிகழ்வாக இருந்தாலும் சரி, உறுதிமொழி பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பின்பற்றினாரு விஜய். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் அதை தொடர்றாரா தெரியல. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை விஜய் வந்து சீமான் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். இதுல வந்து மிக முக்கியமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த சொல்லாடல், அதுல வந்து சீமானே பல முறை சொல்லியிருந்தாரு. அது வந்து திருக்குறள் தான் இருந்தாலும் அந்த திருக்குறளை முதல் முறையா கட்சியினோட நாம் தமிழர் கட்சிக்குன்னு போட்டுட்டு கீழே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு அதை அறிமுகப்படுத்தினது சீமான் அவர்கள். அது மீண்டும் இவர் தமிழக வெற்றி கழகத்தினோட தலைவர் விஜய் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எடுத்துட்டார். இப்போ அங்க வந்து தூங்கு மூஞ்சி பூன்னு சொல்ற ஒரு பூ இருக்கும், ஆனால் இங்கே சீமான் அவர்கள் காந்தல் பூ வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட எல்லாமே ரிலேட் ஆகும். இப்போ ஏற்கனவே கருப்பு சிவப்பு, கருப்பு வெள்ளை சிவப்பு, திமுக அதிமுகவை பார்த்து மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு இருக்கு, ஒரு கோபம் இருக்கு. அதுல இருந்து புதுசா எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அது மக்கள்கிட்ட பேராதரவு பெற்றிருக்கணும். அது எந்த ஆதரவு யார் பெற்றிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே 8% வாக்குகளோடு ஒரு பெரிய ஆதரவை பெற்றிருந்தாங்க. ஏற்கனவே இருக்கிற ஒரு நியூ ட்ரெண்ட் செட்டோட நம்ம போனோம்னா நமக்கு இன்னும் ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அந்த புது ட்ரெண்ட் செட்டை எடுத்துக்கிறாருன்னு சொல்லலாம். அதே போல பல விஷயங்களை சீமான் கிட்ட இருந்து எடுத்துக்கிறாரு. அதில் தான் நம்ம சொல்றோம், சீமான் விதைச்சதை விஜய் அவர்கள் அறுவடை செஞ்சார் அப்படின்னு சொல்றோம். அதாவது களத்தை உருவாக்கியது சீமான் தான்,
ஆனால் களத்தை கைப்பற்றியது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். ஒரு நல்ல தத்துவம் நம்ம என்ன சொன்னோம்னா, பல விவசாயிகள் இன்னைக்கு கூட அது படங்களாக வந்து விவசாயி வந்து உழுது விதைச்சி அதை வந்து அறுவடை காலத்து வரைக்கும் கொண்டு வருவான். ஒரு யானை வந்து அதை மொத்தமாக அந்த வாழை தோப்பை அழிச்சிரும்ன்றதை விட சாப்பிட்ரும், அறுவடை பண்ணிடும். அப்படின்றப்போ அதுதான் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அந்த நிலைமையும். அதாவது சீமானவர்கள் மாற்று அரசியலுக்கான விதையை ஒன்று ஒன்றா ஊன்றி ஒரு விதைகளும் வீரியமிக்க நெல்மணிகள்னு சொல்லிட்டு பல முறை நம்ம எல்லாரும் பேசியிருக்கோம். அப்படி ஒரு விதையாக விதைச்சி வந்ததை அறுவடைக்கான காலம் வர நேரத்தில் விஜய் என்ற ஒரு பெரிய யானை பலம் வந்து அதை அறுவடை பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்படி பல விஷயங்களை அங்கேருந்து விஜய் எடுத்துக்கிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க, அதாவது டிவிக்கே வந்து சீமான் விதைத்த விதைகளை விஜய் அறுவடை செஞ்சுட்டாரு. இன்னும் ஒரு படி கூடுதலாக போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேதப்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அறுவடை செய்து அதை ஒரு நல்ல மாற்று அரசியலாகவே மக்கள் மத்தியில அதை அறுவடை செய்து கடத்தி இருந்தால் அது நீங்க வந்து சொல்றது போல அறுவடை என்ற வார்த்தைக்குள் அடங்கும். ஆனா இவங்க பண்ணது என்னன்னா, அந்த மாற்று அரசியலை சேதப்படுத்திட்டாங்க. இதன் பிறகு மாற்று அரசியல்னா ஐயோ இதுக்கப்புறம் புதுசா வந்தவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுல இப்பேற்பட்ட ஒரு அறிவற்ற கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு பல பேருக்கு அடையாளம் காட்டக்கூடிய வகையில ஒரு மிகப்பெரிய சேதத்தை, அரசியல் சேதத்தை வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு கட்சி உருவாக்கி இருக்கிறது விஜய் அவர்கள் தலைமையில அப்படின்னு தான் நம்மளால இதை உணர முடிகிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சீமானவர்களினுடைய ஆக சிறந்த ஒரு பெருந்தன்மையோடு சொல்லிட்டாரு, என் தம்பி அதை பயன்படுத்தலாம், எந்த தவறும் இல்லை அப்படின்னு. ஆனா விஜய் அவர்கள் சீமானுக்கு எதிராக துரோகம் தான் செய்கிறார் அப்படின்றதுக்கு நிரூபிக்கக்கூடிய வகையில ஒரு 1-2 ஆதாரங்களை சொன்னாலே போதும், மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் முதல்ல வந்து மேடையில பேசும்போது சொல்றாரு, அரசியல்லாம் கத்தி பேசுறது கிடையாது, கத்தி பேசினாதான் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது, அந்த ட்ரெண்டிங்கே நான் மாத்த போறேன் அப்படின்னு ஒரு புதிய வகை அரசியல் செய்ய போறேன் அப்படின்னு தான் வந்தாரு. ஆனா அந்த பேசிய அந்த மேடையிலேயே சிறிது நேரத்துல ஆரம்பித்த அவருடைய உரத்த குரல் கடைசி மேடை முடியும் வரை உரத்த குரலிலேயே தன்னுடைய பிரச்சாரத்தை முன்வைத்தார். இந்த அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடி எல்லாம் ஒரு கான்செப்ட் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. அதனால இந்த அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு, இந்த கோபமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட், டக்குன்னு பேச வந்த விஷயத்துக்கு வந்துடணும். எங்கடா போனீங்க கடுப்புல விட்டு கணிப்பாளர்களே, எங்க போனீங்க? சும்மா டர்னா டர்ரு தான். அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன், நீங்க சொல்றத இந்த விஜய் கேட்பான். ஏன்னா இப்ப அரசியல் களத்துல, குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் களத்துல உரத்த குரலில் ஒரு கர்ஜித்த புலியாக மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா, கண்ணு மூடிக்கிட்டு கை காட்டக்கூடிய ஒரு நபர் சீமானவர்கள் தான். அந்த ட்ரெண்டை நான் மாத்த போறேன்னு சொல்லி சீமானவர்களையே குறிவைத்து அதே ட்ரெண்டையே தன்னுடைய வந்து கைவசமாக்கி கொண்டு அதை அரசியல் உக்தியாக ஒரு நடிகர் வந்து பயன்படுத்தி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை மக்கள் வந்து நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மிக சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு உண்மையாகவே அரசியல் எதிரி திமுக தான். ஏன்னா டிவிகே விசஸ் டிஎம்கே என்பதுதான் அவர் செய்யப்பட்ட நரேட்டிவ். அந்த நரேட்டிவ்க்கு ஏற்ற அரசியலை தான் விஜய் அவர்கள் செய்தார் அப்படின்னா, உண்மையாகவே விஜய் அவர்கள் இந்த அரசியல் பிரச்சாரம்லாம் மேற்கொண்ட போது, தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவர் முதலில் கால் வைத்திருக்க வேண்டிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொளத்தூர் தொகுதி. அதே போல ஒரு திராணி மிக்க, ஒரு தெம்பு மிக்க தலைவராக அவர் இருக்கிறாரு அப்படின்றத நிரூபிச்சிருக்கணும் அப்படின்னா அவர் கொளத்தூர்லயே நேரடி போட்டியிட்டு இருக்கணும் திரு ஸ்டாலின் அவர்களோடு. அப்படி போட்டியிட்டு திரு ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தி இருந்தார் அப்படின்னா உண்மையாகவே அவர் திமுகவை அழிப்பதற்காக தான் அரசியலுக்கே வந்தார் அப்படின்றத மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. ஆனா விஜய் அவர்களின் நோக்கம் அது கிடையாது. இது வந்து ஒரு பொதுவாக ஒரு ட்ரெண்ட் செட்டை வைத்து விட்டு விஜய் அவர்கள் குறிக்கோளாக நடத்திய அரசியல் வேட்டை என்ன அப்படின்னா, ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டு கொளத்தூருக்கு பக்கத்து தொகுதி திருவிக்கா தொகுதி போனாரு, பெரம்பூர் தொகுதி போனாரு, இப்படியெல்லாம் சுற்றுவட்டாரம் பயணத்துக்கு போன விஜய் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தன்னுடைய காலை பதிக்கல. சரி விடுங்க, ஸ்டாலினை தான் வந்து குறி வைக்கல, சரி எடப்பாடி அவர்களையாவது குறிவைத்து அங்கேயாவது போய் பிரச்சாரம் பண்ணாரா அப்படின்னு பார்த்தா எடப்பாடியிலையும் போய் பிரச்சாரம் பண்ணல. அங்க இருந்த கேண்டிடேட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ ஒரு சுயேட்சைக்காவது அவர் ஆதரவு தெரிவித்து அந்த சுயேட்சை வேட்பாளரை வெற்றி பெற வைத்து எடப்பாடி அவர்களை வீழ்த்தி இருக்கலாம்.
நினைத்திருந்தால். ஆனால் அந்த முயற்சியிலும் விஜய் அவர்கள் ஈடுபடல. அப்ப விஜய் என்னதான் செஞ்சாரு இந்த தேர்தல் பிரச்சாரத்தினா, காரைக்குடியை மையமாக வைத்து தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை தொடங்கினார். 234 தொகுதி இருக்கு. அதுல உங்களுக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய பல வேட்பாளர்கள், அதாவது அதிமுக வேட்பாளர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் குறிவைத்து வீழ்த்தணும் அப்படின்ற அந்த நோக்கத்தை எல்லாம் விட்டுவிட்ட விஜய் அவர்கள் காரைக்குடியில் இருக்கக்கூடிய சீமான் அவர்களை வீழ்த்தி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த காரைக்குடி மண்ணுக்கு, குறிப்பாக சிவகங்கைக்கு போனா சிவகங்கை மெயின் இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணிருக்கலாம். ஆனால் காரைக்குடிக்கே நேரடியாக போய் சீமான் அவர்களை வீழ்த்த வேண்டும், இந்த தமிழ் தேசிய அரசியல் இதன் பிறகு மாற்று அரசியல் என்ற பெயரில் எழுச்சி பெறக்கூடாது, ஏன்னா அந்த மாற்று அரசியல் என்ற வெற்றிடத்தை நான் கைப்பற்றுவதற்காக தான் அவருடைய ட்ரெண்டிங், அவருடைய வியூகம் எல்லாத்தையும் நான் களவாடி கொண்டு இப்போது மக்கள் மத்தியில விதைக்கிறேன். ஆகவே இன்னொரு மாற்று அரசியல் தலை தூக்க கூடாது என்ற ஒரு ஒற்றை நோக்கத்தோடு துரோக உணர்வோடு தான் அவர் காரைக்குடியில தன்னுடைய காலை பதித்தார் அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. கடைசியாக தேர்தல் முடிந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்த அந்த கொளத்தூர் தொகுதியில தோல்வி அடைந்தாரு. சேகர்பாபு அழுதாரு. அது அவர் பெட்டியாகவும் சீட்டாகவும் வாங்கிய கடமை இருக்கு, அதனால அவர் அழறாருன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அவர்கள் வருத்தப்பட்டாராம், ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஒரு எதிரியை வீழ்த்ததானே நீ அரசியல் களத்துக்கு வந்த, அதுதானே உன்னுடைய வெற்றி. அதற்காக ஒரு நபர் வருத்தப்படுகிறார் அப்படின்னா அப்போ உன்னுடைய நோக்கம் அது கிடையாது இல்லையா அப்படின்றதை இது வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு இல்லையா. அதே ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருத்தப்பட்ட விஜய் அவர்கள் திரு சீமான் அவர்கள் தோல்வி அடைந்தார், அவரிடமிருந்து தானே நம்முடைய அரசியல் பயணம் தொடங்கியது அப்படின்ற ஒரு நன்றி உணர்வோடு ஒரு வருத்த செய்தியும் பகிர்ந்து கொள்ளவில்லை. மனதளவிலும் அவர் உண்மையாக வருத்தப்படவில்லை என்றார். அவர் அரசியலுக்கு வந்த நோக்கமே திராவிடத்தை வீழ்த்துவதற்கல்ல, தமிழ் தேசிய அரசியலை எழுச்சி பெறாமல் தடுப்பதற்கு என்பதை இதைவிட உதாரணங்களோடு நிச்சயமாக மக்கள் மத்தியில பிரதிபலிக்க முடியாது அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். இதுல இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார். இது எங்கிருந்து எடுத்தாரு அப்படின்றதுக்கான ஆதாரம் என்னன்னா, 2024 தேர்தல் வரைக்கும், 2021 இருந்து 2024 தேர்தல் வரைக்கும் சீமான் அவர்கள் முன்னெடுத்தது திமுக எதிர்ப்பு என்ற ஒரு அரசியல். அந்த அரசியலை முன்னெடுக்கிறப்போ சீமான் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, பிஜேபியோட பி டீமா மாறிட்டாரு சீமான், ஏன் திமுகவை மட்டும் குறிவைத்து எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை திருமாவளவன் உட்பட எல்லா திமுக கட்சியினுடைய கூட்டணிகளும் எழுப்பி வந்தது. அப்போ சீமான் அவர்கள் ஒரு மேடையில ரொம்ப கடுமையான ஒரு பதிலை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் திமுக எதிர்ப்பை தான் முன்வைக்கிறேன், ஆனால் அதுக்காக நான் பிஜேபி பி டீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே என்னை எவனையாவது பிஜேபி பி டீம்னு சொன்னீங்கன்னா என் செருப்பு எடுத்து அடிப்பேன்னு சொல்லிட்டு செருப்பை தூக்கி காட்டினாரு. யாரா உண்மையான சங்கி? திமுக தான்டா சங்கி. சொங்கி பயனுடா. யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? செருப்பு. அந்த செருப்பு என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருந்தாரு, பார்த்தல என்ன கலர்ல இருக்குன்னு அப்படின்னு. கருப்பு சிவப்பு செருப்பு, திமுகவை என் காலு கீழே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசியல் முன்னெடுப்பு எடுத்தார். அதில் திமுகவினருக்கு கடும் கோபம் சீமான் மேலே இருந்தது. அப்படி திமுக வெர்சஸ் நாம் தமிழர், டிஎம்கே வெர்சஸ் என்டிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசியல் முன்னெடுப்பை 24 தேர்தல் வரைக்கும் எடுத்திருந்தார். கூடுதலாக இன்னும் ஒன்று சொன்னோம்னா, இங்கே 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும், இன்னொன்று பிரபாகரன் மகன் சீமானுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்த முன்னெடுத்துட்டு வந்தார். கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல 2 பேர், மற்ற கட்சிகள் இருக்கட்டும், நம்ம 2 பேருக்கும் போட்டி நின்றுவோம். அதையே அப்படியே அந்த ட்ரெண்ட் செட்டையே அப்படியே மாற்றி இங்கே 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிஎம்கேவுக்கும் இன்னொன்று டிவிகேவுக்கும், ஒன்று ஸ்டாலின் அங்கிளுக்கும் இன்னொன்று விஜய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எடுத்து. இதெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி. உங்களுக்கு நல்லாவே தெரியும், தாவேகா வியூக வகுப்பாளர் 2019 காலகட்டத்தில் சீமானோடு இருந்து செயல்பட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய வெப்சைட்டில் போட்டிருக்காரு. பல்வேறு விஷயங்களை சீமானுக்கும் விஜய்க்குமான தொடர்புகளை உண்டு பண்ணது ஜான் ஆரோக்கியசாமி தான். இடையிலேருந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சது அவர் தான். அப்போ அங்கேருந்து சில விஷயங்களை அவர் எடுத்துக்கிட்டாரு. அங்கேருந்து சில விஷயங்களை நல்ல இன்புட்ஸை, மாற்று அரசியலுக்கான ஒரு தேடலை விஜய் பக்கம் கொடுத்தாரு. சீமான் முன்வச்ச அந்த அரசியல் தலைவர்கள், மறைக்கப்பட்ட தமிழர்கள், அந்த மறைக்கப்பட்ட தமிழர்களை அடையாளம் காட்டின சீமான் அவர்கள் அந்த விஷயங்களில் நல்ல தமிழர்கள், இவங்களெல்லாம் வச்சா நமக்கு இந்த சாதியினரோட வாக்குகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அதை மாநாடுலையோ இல்லை கொள்கை தலைவராகவோ விஜய் அவர்கள் வச்சதை நம்ம பார்க்குறோம். நல்ல எண்ணம் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், பெரியார் எதுக்கு வச்சாங்கன்னு சொல்லிட்டு, காமராஜர் எதுக்கு வச்சாங்கன்னு, அஞ்சலி அம்மாள் எதுக்கு வச்சாங்கன்னு, வேல்நாச்சியார் எதுக்கு வச்சாங்கன்னு, அம்பேத்கர் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியும். அப்போது ஒரு வாக்கு அரசியல் எண்ணத்தோடு
மறைக்கப்பட்ட தமிழர்களை அடையாளம் படுத்திய சீமான் அந்த தமிழர்களை எடுத்து தனக்கான லாபகரமாக மாற்றிக்கிட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்படி ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு வந்த விஜய் கடைசியாக சீமானோட பேச்சு நீங்கள் சொன்னீங்க, அந்த பேச்சில் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் எப்படி பேசணுன்றதை சீமானோட வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். கடைசியில் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்ம ஜெயிப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நல்லதே நடக்கும். இதை சீமான் வந்து எப்போவுமே சொல்லுவார். எப்போவுமே கூட்ட முடிகிறப்ப கடைசியாக உறுதியாக நீங்கள் நம்புங்க, நம்ம உறுதியாக வெல்லுவோம், நம்பிக்கையாக இருங்க, நம்ம உறுதியாக வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். விதைக்க வேண்டிய அளவுக்கு விதைத்து விட்டோம், இனி முளைக்கும், முளைக்கும், விடுதலையாக முளைக்கும், நம்பிக்கையோடு இருங்கள். தோல்வி என்பதே நமக்கு இல்லை, வெற்றி ஒன்றே நம் எல்லை. புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. எல்லா விஷயத்தையும் சீமான் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட விஜய், களத்தை தயார்படுத்தியது சீமான், களத்தை கைப்பற்றினது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி மாற்று அரசியலுக்கான ஒரு விதை, மாற்று அரசியலுக்கான ஒரு தாக்கம் இருந்த நேரத்தில் அந்த தாக்கத்தை முன்வைத்து அரசியல் செய்த விஜய் இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் இது ஒரு பெரிய துரோகம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. விஜய் அவர்களுக்கு நம்ம இதில் என்ன சொல்லணும்னா, அனைத்துக்கும் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதில் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், இல்லை உறுதியாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் தம்பி.